ஹாய் காய்ஸ் அண்ட் வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கேட்டிருந்த முத்துராமலிங்கம் படத்தோட ரோஸ்ட் தமிழ்லைட் சேனல்லேருந்து பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்ட அதே வீடியோ தான், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோ முழுசாக ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பாலாஸ் ரியாக்ஷன் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். தமிழ் லைட்டில் இதுக்கு முன்னாடி எந்த வீடியோ பார்த்ததில்ல. ஒரு சில வீடியோ பார்த்துருக்கேன். தமிழ் லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கடைசியா போட்ட வீடியோல அடுத்ததான் எந்த படத்தை பத்தி பேசணும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் ஒரு படத்தை பத்தி கேட்டிருந்தாங்க. சோ ஏகோபித்த ஒருமித்த கருத்தோட இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துராமலிங்கம். இந்த படத்தை பார்த்தா எல்லாரும் ஒரு வகையில கருத்து சொல்லியிருந்தாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் பாத்தீங்கன்னா உலக தமிழர்கள் அனைவருக்குமே இது ஒரு மோட்டிவேஷனல் பிலிம். அதாவது வாழ்க்கையே வெறுத்து போய் இதுக்கு மேல நான் வாழவே விரும்பல, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அவங்க அந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தை ஒரு தடவை பார்த்தா போதும். இப்படி ஒரு கேவலமான படத்தை எடுத்துட்டு இவனுங்களே இந்த நாட்டுல உயிரோடு இருக்கும்போது நம்ம ஏன்டா தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த மோட்டிவேட் அவங்களுக்குள்ள வந்துடும். அதனால அவங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன்ல இந்த திரைப்படம் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் முத்துராமலிங்கம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 ஏக்கர் பருத்திகள்ல 2000 ஆட்டை விட்டு அந்த பருத்தி காட்டி அழிச்சிருவான். உடனே பஞ்சாயத்து நாட்டாமையா இருக்கிற நெப்பலன் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாரு அவங்களுக்கு 50,000 ரூபாய் கிட்ட நஷ்டம் வந்திருக்கு, அதனால வாங்கிட்டே இருக்க ஒரு 10 ஆட்டை அவங்க கிட்ட விட்டு போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ஆட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இங்க பாரோம் அப்படிலாம் கொடுக்க முடியாது, வேணும்னா ஒண்ணு பண்றேன், என் ஆட்டுக்கிட்ட தலையில முட்டி நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா 10 ஆட்டு கூட இந்த 11ஆறு ஆட்டையும் சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்துல 10 ஆட்டை நீ விட்டுட்டு தான்ப்பா போனோம் அப்படின்னு சொன்னா அதை கேட்டுட்டு தான் போனோம். ஆனா இவரு நாட்டாமைக்கே சவால் விட்டுறாரு. ஏன்னா அப்பதான் ஹீரோ என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு. ஹீரோ அப்படின்ற ஒரு குரலோட என்ட்ரி ஆவாரு. வந்த உடனே அவர் ஒரு டைலாக் சொல்லுவாரு, அதாவது உன்னோட மோதனமா இல்ல உன் ஆட்டோட மோதனமா அவுத்துள்ளவன் ஆட்டா அப்படின்னாரு. ஹீரோ காதுன்னு செவிடான்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆள் சொன்னாரு ஆட்டிக்கிட்ட மோதுப்பான்னு. திருப்பி அவர்கிட்டே நான் உன்னோட மோதனமா இல்ல உன் ஆட்டோட மோதனமா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதை விட கொடுமை என்னன்னா அவர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நிக்கிற அந்த லுக்கை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஸ்கூல் ஆனுவல் டேக்கு இந்த 3 வயசு 4 வயசு குழந்தைகள்லாம் வேஷ்டி சட்டை போட்டு அனுப்புவோம்ல, அப்ப அந்த குழந்தைங்களாம் வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கியூட்டா நிக்கும்ல, அந்த மாதிரி தான் கௌதம் கார்த்திக் அந்த வேஷ்டி சட்டையில இருந்தாரு. அடுத்த சீன் இதோட கொடூரம். அவர் அந்த ஆட்டை இடிக்கிறதுக்காக தலையை இப்படி ரெடியா வச்சுட்டு நிப்பாரு. அந்த ஆடும் வந்துடும். பக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி சொந்தக்காரங்களாம் அந்த ஆட்டை ஒரு முட்டுறாரு இல்லையா, அதை வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு கேமராவோட நிப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா வந்துடுவாங்க. அவங்க அம்மா ஐயா முத்துராமலிங்கம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஒரு பஞ்ச் டைலாக் ஒண்ணு பேசுவாரு. தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு பஞ்சை கேட்டு மொத்த தேட்டரும் சிரிச்சது இதுதான். அந்த வரலாற்று சிறப்பு மிக்க பஞ்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா மசாலா அரைச்சி வை அப்படின்றதான் அந்த பஞ்சு டைலாக். இதை சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வருது, பட் இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அப்புறம் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் முட்டுறதுக்கு முன்னாடி பிளாஷ்பேக் மாண்டேஜ் ஒண்ணு போகும். குழந்தைங்கிட்ட எங்க டிச்சு கொடுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி நெத்தியில எடுப்போம்லாம், அந்த மாதிரி ஒரு மாண்டேஜ். அதுல இன்னொரு கொடுமைன்னா ஒரு வாத்தியாரும் ஒருத்தர் வருவாரு. ஓமகுச்சி நரசிம்மனை விட ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. அவரை சின்ன வயசா இருக்கும்போது இவர் இடிச்சு கீழே விழ வச்சிருவாரு. நாளைக்கு செத்து போறனை இடிச்சு உள்ள வச்சதெல்லாம் ஒரு மாண்டேஜா காட்டுறீங்கன்னா நீங்க எந்த மாதிரி ஆளுங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இவர் அந்த ஆட்டை ஓங்கி இடிப்பாரு. எல்லாரும் அப்படியே ஆச்சரியமா பார்ப்பாங்க. கட் பண்ணி அப்படி ஓபன் பண்ணா அந்த ஆடு பாத்தீங்கன்னா குழம்புல கொதிச்சிட்டு இருக்கும். அந்த கொதிச்சிட்டு இருக்கும் போது இவங்க எல்லாரும் வரிசையா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஊர் மக்கள் எல்லாம் கிடையாது, அந்த பருத்தி காட்டு ஓனர் எல்லாம் கிடையாது, ஹீரோவோட ஃபேமிலி மட்டும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதாவது ஓசில ஆட்டுக்கறி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஓப்பனிங் சீனியே இந்த படத்துல வச்சிருந்திருக்காங்க. இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோட அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன ரொமான்ஸ் ஷாட் மாதிரி சின்னதா ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஏன்டா எங்களை கொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இது முடிஞ்ச உடனே அடுத்த பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு ஓப்பனிங் சாங் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது இன்னும் வேற லெவல்ல இருக்கும். நீங்க இந்த படம் முழுக்கவே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோ தன்னோட நெத்தியில ஏதாவது ஒண்ணு முட்டிட்டே இருப்பாரு. அதான் அவரோட வேலையே. இந்த படத்துக்கு முத்துராமலிங்கம் அப்படின்னு பேர் வச்சதை விட முட்டி அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருந்திருக்கும். அதுதான் அந்த படத்தை இல்ல வேற பேர் வச்சிருந்தா முத்துராமலிங்கம் வச்சதுக்கு பதிலா இந்த முட்டிட்டே இருக்கனால முட்டு ராமலிங்கம்னு வச்சிருந்துக்கலான்ட்டு நான் சொல்ல நினைச்சேன். அவர் வேற ஏதாவது சொல்லிட்டு
சரியான பேரா இருந்திருக்கும். இன்னொரு சீன்ல ஹீரோவோட தங்கச்சி அந்த ஆடை விட்டு மேய விட்டார் இல்லையா, அவர் வந்துட்டு ஈவ்டீசிங் பண்றாரு. அதுவும் அவர் எப்படி ஈவ்டீசிங் பண்ணாருன்னா, ராக்கெட்டை செஞ்சு அந்த பொண்ணு மேல விட்டுருவாரு. உடனே அந்த பொண்ணு ஒரு பஞ்ச் டைலாக் ஒண்ணு பேசும். முக்கியமா அந்த படத்துல ஒரு பஞ்ச் டைலாக்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, பழைய ஜோக் தங்கதுரை இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இந்த படத்தோட டைரக்டர் கிட்ட பிச்சை எடுக்கணும். அந்த அளவுக்கு அந்த பஞ்ச் டைலாக் இருக்கும். ஹீரோட தங்கச்சி என்ன பஞ்ச் டைலாக் பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாரு நாங்க ஒன்னும் ஆட்டுக்கறி திங்கிற ஆளுங்க இல்ல, வெட்டக்கறி திங்கிற ஆளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமா இதெல்லாம் பஞ்ச் அப்படின்னு தெரியல. சோ அந்த ஆட்டுக்காரர் வந்துட்டு அந்த பொண்ணு மேல ராக்கெட் விட்டு கிண்டல் பண்ண உடனே ஸ்ட்ரைட்டா அவங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுவாங்க, அண்ணே 7.5 பாண்டி என்னை ராக்கெட் விட்டு கிண்டல் பண்ணிட்டானே அப்படின்னு. நீங்க அந்த சீனை பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ரோட்ல வந்து அவங்க அண்ணன் கிட்ட அழுது பேசிட்டு இருக்குது. பின்னாடி டீ கடையில இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அவன் பாட்னி டீ ஆத்திட்டு இருப்பான், அவன் பாட்னி பேப்பர் படிச்சிட்டு இருப்பான், ஏதோ ஒரு பொண்ணு எதுக்கோ அழுவுது அப்படின்ற மாதிரி தான் அந்த சீன் இருக்கும். அடுத்து ஹீரோ வந்துட்டு அந்த 7.5 பாண்டியை துரத்திட்டு ஓடும்போது ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோட கையில அருவாளை கொடுத்துட்டு முத்துராமலிங்கம் வெட்டுறாவன அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு பக்கம் தனியா ஸ்கோர் பண்றதுக்கு பயங்கர ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டே போவாங்க. அந்த 7.5 பாண்டி பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாரு. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வழக்கம் போல அவரோட ஓடு புட்டி மண்டியை வச்சு அந்த டோரை முட்டியை ஓபன் பண்ணிடுவாரு. உள்ள போனா யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி வெளியே வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாரு. அது என்ன மாயாஜால வீடான்னு தெரியல, உள்ள போன உடனே மறையறதுக்கு. இதோட கொடுமை என்னன்னா, இப்ப அவர் வந்துட்டு அந்த பொண்ணு மேல ராக்கெட் விட்டு கிண்டல் பண்ணார்ல, அதுக்கு இந்த ஃபேமிலி ரிவெஞ்ச் எடுக்கணும்ல, அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7.5 பாண்டியோட வீட்டு முன்னாடி நின்று ஹீரோவோட குடும்பமே மொத்த குடும்பமே சேர்ந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க. அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பொண்ணு மேல அவன் ராக்கெட் விட்டு கிண்டல் பண்ணல, இப்ப நான் என்ன பண்றேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சிங்கமொழி கிட்ட, ஏல இந்த 500 ரூபா, 500 ரூபாய்க்கு எத்தனை நோட்டு வருது அத்தனை நோட்டு வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லி நோட்டு வாங்கிட்டு வந்துட்டு அந்த நோட்ல இருந்து பேப்பர் கிழிச்சு ராக்கெட் செஞ்சு அந்த 7.5 பாண்டி வீட்டோட ஓட்டு மேல விட்டு ஓட்டு ஒன்னொன்னா பிரிச்சே எடுப்பாங்க. இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க ரிவெஞ்ச உலக சினிமால எவனையுமே எடுக்க முடியாது. அப்படி ஒரு ரிவெஞ்சு. அட இதாவது பரவாயில்ல. நெப்போலியன் அந்த இடத்துல ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாரு, ஏல விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரைக்கு போனை போட்டு என் சொத்தை விட்டாவது ஒரு ராக்கெட் ஒன்று ரெடி பண்ண சொல்றான், அந்த ராக்கெட்டை வச்சு இந்த வீட்டை இடிச்சு தரமட்டம் வாங்கிக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாரு. 800 ரூபா கொடுத்த ஜேசிபில வந்து ஒரே நாள்ல இடிச்சு விட்டு போறத விஞ்ஞானி மயில்சாமிக்கு போன் போட்டு ராக்கெட் செஞ்சு இந்த வீட்டை இடிக்கிற அளவுக்கு அவங்க அப்பா யோசிக்கிறாரு அப்படின்னா, அப்ப அவரோட கான்டாக்ட் உலக லெவல்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து அந்த 7.5 பாண்டியோட பொண்டாட்டி வந்துட்டு, சித்தப்பா என் வீட்டுக்காரன் மன்னிச்சிருங்க அப்படின்னு நெப்போலியன் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப நெப்போலியன் ஒரு பஞ்சுன்னு சொல்லுவாரு, வம்சம் வார்த்தை கஞ்சம் புழுக்கதான் உலக்கி கஞ்சம் அப்படின்னு சொல்லுவாரு. இத பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சோ கதைப்படி அந்த 7.5 பாண்டி தான் பெரிய வில்லன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதை விட நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கு, போக போக தெரியும். அடுத்து ஒரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தூக்குச்சட்டி வந்துட்டு சிங்கப்படி வாங்கிட்டு போவாரு. அவருக்கு தம்பி முறை தான் அந்த ஹீரோ முத்துராமலிங்கம் அப்படின்ற கதாபாத்திரம். அவர் வந்துட்டு அண்ணன் கிட்ட பேசுற வார்த்தை, என்னன்னு தூக்குச்சட்டி வாங்கிட்டு போறீங்க, அப்ப இன்னைக்கு அண்ணி கதிர்வங்கல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அண்ணி அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அண்ணி கதிர்வங்கல்ல அப்படின்னு அண்ணங்கிட்டே பேசுற அந்த உறவு முறை இருக்கு இல்லையா, அந்த ஹீரோவை அவங்க அப்பா அம்மா எப்படி எல்லாம் வளர்த்திருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு டைலாக் போதும்னு நினைக்கிறேன். அடுத்து ஹீரோயின் என்ட்ரி. அந்த ஹீரோயின் என்ட்ரிக்கு இயக்குனர் ஒரு காட்சி ஒன்று வச்சிருப்பாரு. அதை பார்க்கும் போதுதான் அவரோட சிந்தனை எப்படி உலகளாவி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த காட்சி. அதாவது வேலாயுதம் படத்துல நீங்க உலகளாவிய சிந்தனைன்னு சொல்லும் போதே வந்து ஓரளவுக்கு கணிச்சிட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த சீனில் ஆட்டை முட்டி ஊருக்கெல்லாம் நல்லா பண்ணுறோன்னு சொல்லிட்டு குழம்ப வந்து தனி ஃபேமிலியாக வந்து சாப்பிடும்போதே வந்து உங்கள் உலகளாவிய சிந்தனை என்ன மாதிரி இருக்குங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி பாப்பா என்னதான் இருக்குது. விஜய் போலீஸ்காரங்க வந்துட்டாங்க தவிர அப்படின்னு கத்துவாரு. உடனே ஹீரோ வந்துட்டு மாப்ளே அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து அவர் பிளையிங்லயே வருவாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு 1000 கண் போதாது அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிர்ச்சியில இருந்து மீறதுக்குள்ள அடுத்த அதிர்ச்சி வந்துரும். இவங்க 2 பேரும் ஓடிட்டே இருக்கும்போது குறுக்கு ஒரு கிணறு வந்துரும். கூச்சிடுவாங்க. ஆனால் என்ன கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி ஆனா நான் 6 வயசுல சிலம்பம் ட்ரைனிங் எடுத்திருக்கேன்ல அப்படின்னு பேசுவாரு. அடுத்து இந்த முத்துராமலிங்கத்தோட வீரத்தை பார்த்திருப்ப, வேகத்தை பார்த்திருப்ப, கோத்தை பார்த்திருக்கியா அப்படின்னு பஞ்சரலா பேசுவாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த போலீஸ்காருக்கு இன்னும் 1000 நுரை தள்ளிட்டே போகும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ இப்படி பஞ்சரலா பேசி என்ன சாப்பிடுறதுக்கு நான் ரத்தங்கைக்கே செத்துடுறான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீ 6 மாசம் தான் போலீஸ்ல ட்ரைனிங் எடுத்திருப்ப, ஆனா நான் 6 வயசுல இருந்து கம்பு சுத்த ட்ரைனிங் எடுத்தவன்.
முத்துராமலிங்கத்தோட வீரத்தை பார்த்திருப்ப, விவேகத்தை பார்த்திருப்ப, கோபத்தை பார்த்திருக்கியா? இன்னொரு போதும்டா. சீன்ல பாத்தீங்க அப்படின்னா போலீஸ்காரங்க மறுபடியும் ஹீரோ வந்துட்டு சுத்து போட்டுருவாங்க. அப்போ வந்துட்டு இவர் போலீஸ்காரர் அடிச்சுட்டு ஒரு பஞ்சு டைலாக் ஒன்று பேசுவாரு. இந்த முத்துராமலிங்கத்துக்கு பதுங்கவும் தெரியும், பாயவும் தெரியும், பயப்பட தெரியாதே அப்படின்னு ஒரு பஞ்சு டைலாக் பேசுவாரு. இது அதான் சம்மந்தமே பயப்பட வருது. தெரியாதுன்னு பஞ்சு டைலாக் மட்டும் பேச தெரியுதுல்ல, அப்புறம் என்ன இதுக்கு இவர் காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிருக்கிறாருன்னே தெரியல. இந்த முத்துராமலிங்கத்துக்கு பதுங்கவும் தெரியும், பாயவும் தெரியும், ஆனா பயப்பட தெரியாது. இதுல இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ்காரனோட கையை வெட்டிட்டாங்க அப்படின்றது சென்ட்ரல் வரைக்கும் ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும். சோ சென்ட்ரல் லெவல்ல இருந்து தான் அவர் வந்துட்டு பிடிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட போலீஸ்காரங்க வருவாங்க. இதுக்குன்னு ஒரு டிஎஸ்பி தனிப்பட அமைச்சு அவரை தேடுவாரு. சென்ட்ரல் லெவல்ல குற்றவாளியா கருதப்படுறவரோட ஒரு போட்டோ கூட இல்லாம ஒரு தனிப்பட அமைச்சு டிஎஸ்பி தேடுறாரு அப்படின்னா அப்பவே இந்த படம் எப்பேற்பட்ட படம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கங்க. இன்னொரு சீன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹீரோ முத்துராமலிங்கமும் அந்த டிஎஸ்பியும் வந்துட்டு நேருக்கு நேரா சந்திப்பாங்க. ஆனா டிஎஸ்பிக்கு இவர் தான் நம்ம பிடிக்க வந்த குற்றவாளி அப்படின்னு தெரியாது. அதனால ஹீரோ வந்துட்டு அந்த போலீஸ்காரோட கார்லயே வந்து அதுக்கப்புறம் இறங்கி போயிடுவாரு. இறங்கி போனதுக்கு அப்புறம் ஹீரோ போன் பண்ணி சொல்லுவாரு, டிஎஸ்பி நீ முத்துராமலிங்கத்தை பாத்திருக்கியா? பார்த்த கையெடுத்து கும்பிடுவல்ல, உன்னோட வாட்ஸ்அப்ல பாரு வரைஞ்சு வச்ச சிங்கம் மாதிரி இருப்போம்ல அப்படின்னு சொல்லுவாப்ல அந்த ஹீரோ. ஏன்டா இவ்வளவு நேரம் கூட வரும்போது நீ தான் பெரிய வீரனாச்சா, ஏல நான் தான் முத்துராமலிங்க வாழை பிடில அப்படின்னு பேசிருக்கலாம்ல. ஆனா அப்பெல்லாம் ஒரு கமுக்கமா உட்காந்து வந்துட்டு அந்த பக்கம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு போன்ல வந்துட்டு வீரமா பஞ்சில பேசுறாரு. இதை விட அடுத்த பஞ்சு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். நீ சுட்டு பிடிக்க சிட்டுக்குருவி இல்ல இந்த முத்துராமலிங்கம், ராசாலி கழுகு அப்படின்னு சொல்லுவாரு. இதை கண்ணுமுடி கேட்டீங்க அப்படின்னா ஏதோ சிட்டுக்குருவி விற்க வந்தவன் ஏலே சிட்டுக்குருவி லேகியம் வாங்குறவங்க வாங்கலையோ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஹீரோ பேசுற ஒவ்வொரு பஞ்சு டைலாகும் இருக்கு. இன்னொரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா கதாநாயகனை பிடிக்கிறதுக்காக கதாநாயகியை பிடிச்சு வச்சு போலீஸ்காரர் மிரட்டுவாரு. அப்ப கதாநாயகி வீரவசனம் பேசுவாரு, நீ சரியான ஆம்பளியா இருந்தா உன்னோட யூனிஃபார்ம் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு முத்துராமலிங்கத்தோட கத்தி கட்டி சிலம்ப சண்டை போட்டு பார், அதுல நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா முத்துராமலிங்கம் மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற 15 குடும்பத்து மேல என்ன கேஸ் வேணாலும் போட்டுக்கோ, ஆனா நீ தோத்துட்ட அப்படின்னா இவங்க மேல போட்ட எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கிட்டு ஊரை விட்டு நீ போயிடுறியா, தைரியம் தான் மோதிப்பார் அப்படின்ற ஒரு பஞ்சில பேசுவாங்க. உடனே அந்த டிஎஸ்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி ஓகே நான் மட்டும் இந்த போட்டியில தோத்துட்டேன் அப்படின்னா நான் எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே இவனுங்கெல்லாம் பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறானுங்களா அப்படின்னு தெரியல. ஏன்டா ஒரு சென்ட்ரல் லெவல்ல ஒரு போலீஸ்காரன் கையை வெட்டின 8 பேரை கொலை பண்ணவன ஒரு சிலம்பு சண்டையில தோத்துட்டேன் அப்படின்னா எப்படா கேஸ வாபஸ் வாங்க முடியும்? ஏதோ ஒரு சீனை இவனுங்க லூசுத்தனமா எடுத்தா பரவாயில்ல, இருக்கிற ஒவ்வொரு சீனையும் லூசுத்தனமா எடுத்தீங்கன்னா எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னே தெரியல. இதுல இன்னொரு பெரும் பைத்தியம் இருக்கு, அது வந்துட்டு கமிஷனர் பைத்தியம். போலீஸ்காரங்களோட மீட்டிங்ல ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு, சார் ஒருவேளை டிஎஸ்பி அந்த போட்டியில தோத்துட்டாரு அப்படின்னா முத்துராமலிங்கத்தை நாங்களாம் சுத்தி வளைச்சு பிடிச்சிடறோம் சார் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த கமிஷனர் ஆவேசமா ஒரு வசனம் பேசுவார், என்ன பேசுறீங்க நீங்க வந்துட்டு முக்கிய தேவையான முத்துராமலிங்கத்தை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கலவரம் வரும், நம்மளாம் கலவரத்தை அடக்குறவங்களா இருக்கணும், கலவரத்தை தூண்டுறவங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பெஷல் டைலாக் ஒன்று பேசுறாரு. நம்ம டிபார்ட்மெண்ட்ல 75% பேர் மீசை வச்சுட்டு தான் இருக்கோம், நம்ம மீசை மேல கையை வச்சா நம்ம சும்மா இருப்போமா அப்படின்னு கேட்பாரு. அதாவது அவரு மீசை மேல கையை வச்சதுனால தானே போலீஸ்காரனோட கையை வெட்டினாரு, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் அந்த கமிஷனர் கதாபாத்திரம் பைத்தியம் பேசும். இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல தான் அந்த ஒரு காட்சி வச்சிருந்தாங்க. அதாவது டிஎஸ்பி இருக்காரு இல்லையா, அவர் தான் சுமனோட பையன். சுமனுக்கு ஒரு மொட்டை கடிதாச்சு வந்திருக்கும், அதாவது இப்ப இருக்கிற உன் பையன் கிடையாது, வேணே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு லெட்டர் வந்திருக்கும். உடனே சுமனோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க வாழ்க்கையில சந்தேகம்னு ஒன்று வந்துட்டா நிம்மதியாவே இருக்க முடியாதுங்க, இது ஒரு ஆஃப்டர் மொட்டை கடிதாச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு வேணா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு சந்தேகம்லாம் வந்துச்சுன்னா வாழ்க்கையே போயிடும் அப்படின்ற டைலாக் பேசினாங்க அப்படின்னு தெரியல. ஸோ டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த டிஎஸ்பி வந்துட்டு இவரோட பையன் கிடையாது அப்படின்னு. ஸோ அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நெப்போலியன் இருக்காருல்ல, அவர் வளர்க்குற முத்துராமலிங்கம் தான் சுமனோட உண்மையான பையன். அதே மாதிரி சுமன் வளர்க்குற அந்த டிஎஸ்பி போலீஸ்கார் இருக்காரு இல்லையா, அவரு தான் நெப்போலியனோட உண்மையான பையன். எப்படி இந்த ட்விஸ்ட், இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. இந்த மாதிரி பல வரலாற்று சிறப்புமிக்க காட்சிகள் இந்த திரைப்படத்தின் மூலமா அந்த இயக்குனர் தமிழக மக்களுக்கு மட்டும் இல்ல உலக தமிழர்கள் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறாரு. இதுல இன்னும் 2 கதாபாத்திரம் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு காமெடி நடிகர் சிங்கம்புலி, இன்னொன்னு வந்துட்டு விவேக் அவர்கள். இந்த 2 பேரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஹீரோ வில்லன் ஹீரோயின் பண்ற கதாபாத்திரங்கள்லாம் பயங்கர காமெடியா இருக்கு. இந்த 2 காமெடியன்கள் பண்ற கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதுலயும் விவேக் சார் வந்துட்டு ஒரு மேனரிசம் ஒண்ணு பண்றாரு, இந்த கருமத்தெல்லாம் பார்த்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுலயும் அவரு ஒரு சில பஞ்ச சொல்லுவாரு,
சாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா கரடி கேஸ் வெட்டிச்சாமா அதுல கடலே கலங்கி போச்சாமா அப்படின்னு ஒன்று சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்கும்போது நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. ஸோ இந்த படம் மொத்தமா பார்த்து முடிச்ச உடனே எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அதாவது பைத்தியங்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு திரைப்படம் தான் இது அப்படின்றது. ஏன்னா இந்த படத்துல வந்த அத்தனையுமே பயங்கரமான பைத்தியங்க தான். இந்த படத்தோட விஷுவல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கௌதம் கார்த்திக் கிட்ட வந்துட்டு ஒரு டைம் டிராவல் மிஷின் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 70-80ல வரக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இது. இவர் அப்படியே டைம் டிராவல் பண்ணி 70-80ல படத்தை நடிச்சிட்டு அந்த படத்தை தான் 2017ல ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் அந்த படம் இருக்கு. இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இசையமைச்சிருக்கிறாங்க அப்படின்றத அந்த டைட்டில் கார்டுல பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி படத்துல எங்க பார்த்தாலும் தெரியல. இந்த படத்தோட ரீ ரெக்கார்டிங் அப்ப கண்டிப்பா இளையராஜா அவர்கள் போட்டு பார்த்திருப்பாரு. இதெல்லாம் ஒரு படம் வேற உனக்கு எடுத்துட்டு வந்துட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா மியூசிக் அம்சா கூட இளையராஜா நல்லா தான் அமைப்பாரு. ஆனா அதை விட ரொம்ப செம்ம காண்டுல போட்ட மாதிரி தான் அந்த படத்துக்கு மியூசிக்கே இளையராஜா அவர்கள் பண்ணிருக்காங்க. படம் ஆரம்பிக்கும் போது டைட்டில் இத்திரைப்படத்தில் பறவைகள் விலங்குகள் எதுவும் துன்புறுத்தப்படவில்லை அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு போட்டிருந்தாங்க. பறவைகள் விலங்குகள் மேல விலங்குகள் துன்புறுத்தப்பட இந்த 25 நிமிஷம் நான் ரொம்ப துன்பப்பட்டுட்டேன். அந்த அளவுக்கு இருக்குது படம். சரி, அதாவது மக்களே வந்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா நிறையா கேட்டகரிஸ் ஜெனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. காமெடி, ஆக்ஷன், கலாட்டா, ட்ராமா, போலீஸ் ஸ்டோரி அப்படின்ட்டு கிரிமினல் ஸ்டோரி நிறையா இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. சில வந்து ஊர் கதைகள்னு சொல்லி அப்படின்னு நிறையா கூட இருக்குது. அந்த மாதிரி கூட இருக்குது. எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சதை சொல்கிறேன். அந்த மாதிரி கூட இருக்குது. ஆனால் அதை விடவும் மோசமாகவும் கிராமத்து கதை, போலீஸ் கதை, ஏன் நேஷ்னல் பாலிடிக்ஸ் கதை எல்லாத்தையும் சேர்ந்து நான் குழப்பி உருப்படாமல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான் இது படம் போல தெரியுது. நல்ல வேலை இந்த படத்தை நான் பார்க்கல. நீங்கள் ரோஸ்ட்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்க சொன்னால பார்த்ததில் இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இந்த படத்தை போய் ஓடிடியில் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கும், நான் போய் பார்க்கல. நல்ல வேலை இது புதுசாக ரிலீஸ் ஆனப்போ நான் பார்க்கல. அது வரைக்கும் இது சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு தமிழ் லைட் சேனல் அண்டு இதை பார்க்க சொல்லி சொன்னவருக்கு. ஏன்னா நிறைய சேனல் நல்லா என்ன சொல்கிறது ஒரு கலெக்டிவாக நிறையா வியூஸ் வந்திருக்கிற ஒரு நல்ல ஒரு காமெடியான வீடியோஸ் தான் சொல்லுவீங்க. பட் இந்த வீடியோ வந்து அந்தளவுக்கு ரீச் ஆச்சான்னு தெரியல. பட் இந்த வீடியோ பற்றி பார்க்க சொன்னதையும் வந்து சரி ஓகே இதில் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு படம் வந்து கேவலமான ஒரு படம் இருக்கும், அந்த படத்தை இப்படி வச்சு பேசியிருப்பாங்கிறது நான் எதிர்பார்க்காத ஒன்று. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இவ்வளோ தூரம் என்னோடய வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அப்படி ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த டைமை எந்த டைம் வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி பாலா ஸ்டேஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.